வலுவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவாக ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 செகண்ட் லெசன் பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ பாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. When there is a change in the position of an object with respect to time, then it's called motion. If it remains stationary, it's called rest. ஸோ ஒரு பொருள் காலத்தை பொறுத்து மாற்றம் அடைஞ்சுது, அதோடைய நிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவே அது டைமை பொறுத்து அது சேஞ்ச் ஆகல, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்னா அதை நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த பாக்ஸ் பாருங்க. Forces are push or pull by an animate or inanimate agency. ஸோ ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்று புஷ் பண்ணுறது மூலமாவோ புல் பண்ணுறது மூலமாவோ நம்ம கொடுக்கறத தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அனிமேட் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்னனிமேட் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். யார் வேணாலும் அந்த புஷ் ஆர் புல்ல கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு புஷ்ஷோ அல்லது புல்லோ கொடுக்குதுன்னா அதை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Aryabhatta, an ancient Indian astronomer, said, as the banks of the river appear to move back to a person in a boat floating gently in a river, the night sky studded with stars appear to move from the east to west, and so the earth rotates from the west to east. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நதி இருக்கு, ஒரு ரிவர் இருக்குதுன்னா அதுல நம்ம அந்த போட்ல டிராவல் பண்ணி போகும் பொழுது நம்ம அதுல ஃப்ளோட் ஆயிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்ப நமக்கு என்ன தோணும்னா, நம்ம முன்னாடி போற மாதிரி ஃபீல் ஆகாது, ஜஸ்ட் அந்த தண்ணி தான் பின்னாடி போற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் போற மாதிரி நமக்கு தோணும். ஒரு இது நமக்கு இருக்கும், ஒரு இல்யூஷன் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் போற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா அப்ப கண்டிப்பா ஏர்த்ல இருந்து தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப ஏர்த்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த ஏர்த் கண்டிப்பா வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. ஆசிலேஷன்ஸ் அட் கிரேட்டர் ஸ்பீட். Ask your friend to hold 2 ends of a stretched rubber band, strike it in the middle. Do you see that oscillations very fast? When the oscillation is very swift, it's called as vibration. அதாவது வைப்ரேஷன் அப்படிங்கிறது, அதாவது அதிர்வுகள், அதிர்வுறுது இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி போகும், அண்ட் பின்னாடி வரும், மறுபடியும் அந்த சென்டர் பாயிண்ட்லயே நிற்கும். இதை தான் நம்ம ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த மாதிரி மெதுவா நம்மளால கவுண்ட் பண்ண முடியற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம். இதுவே நம்பர் ஆஃப் டைம்ஸ் பயங்கரமா ஸ்பீடா இந்த ஆசிலேஷன் நடக்குது, டக்கு 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 டக்குன்னு போயிட்டு வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிலேஷன் தான், ஆசிலேஷனே அதிகமாகும் பொழுது, அதோட ஸ்பீட் அதிகமாகும் பொழுது அதை நம்ம வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு as vibrations. All oscillatory motions are periodic, but not all periodic motions are oscillatory motion. ஸோ ஆசிலேட்டரி மோஷன் எல்லாமே ஒரு பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீரியாடிக்னா சேம் இன்டர்வல்ல அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அதை தான் பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் எல்லாமே கண்டிப்பா பீரியாடிக் மோஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த லைன் பாருங்களேன். பீரியாடிக் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆசிலேட்டரினா ஸ்டார்ட் ஆகும் பொழுது முன்னாடி போகுது, திருப்பி பின்னாடி வருது, சென்டர்ல நிக்குதுன்னா திருப்பியும் முன்னாடி போகும், பின்னாடி போகும், சென்டர்ல நிற்கும். ஸோ அப்ப இது கரெக்டா நடக்குது ப்ராப்பரா. ஸோ இதை நான் பீரியாடிக் மோஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஸோ நான் ஒரு வண்டி ஓட்டிட்டு போறேன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் மொத்தமா நான் ஒரு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். மொத்தமா 1 கிலோமீட்டர்னு 3ஆ நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டரையும் நான் ஒரு 1 மினிட்ல நான் கிராஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல 1 கிலோமீட்டர், அடுத்த 1 மினிட்ல 1 கிலோமீட்டர், அடுத்த 1 மினிட்ல 1 கிலோமீட்டர்னு நான் கிராஸ் பண்றேன்னா ஸோ இந்த இடத்துல நான் யூனிஃபார்மா கிராஜுவலா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்போ இதை நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேம் இன்டர்வல்ல சேமா நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்போ பீரியாடிக் இந்த ஆசிலேஷனையும் நான் பீரியாடிக் மோஷன் சொல்லலாம், இந்த யூனிஃபார்ம் மோஷனையும் நான் பீரியாடிக்னு சொல்லலாம். அப்ப எல்லா ஆசிலேஷன்ஸுமே கண்டிப்பா பீரியாடிக் தான். பட் எல்லா பீரியாடிக்குமே ஆசிலேஷனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் யூனிஃபார்ம் மோஷனாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம்ன்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. The distance traveled by an object in the unit time is called speed of the object.
If an object traveled at distance d in a time t, then its speed is given as d by t. ஸோ நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்லாம் வந்து இந்த ஃபார்முலா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து போடுவோம். ஸோ ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்னா அதோட ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதை எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ டைம்ல கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்மளால அதோட ஸ்பீட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். Usain Bolt crossed 100 meter in 9.58 seconds and made a world record. ஸோ இந்த இடத்துல உசைன் போல்ட் வந்து 100 மீட்டரை 9.58 செகண்ட்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது, a cheetah is the fastest land animal running at a speed of 112 km/h. ஸோ இந்த சீட்டா இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் வந்து இருக்கிறதுலயே லேண்ட் அனிமல்ஸ்லயே ரொம்பவுமே ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு அனிமல்னு சொல்லியிருக்காங்க. வித் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்லனா 112 km/h ஸ்பீட்ல வந்து ஓடுவாங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு யோசிச்சீங்கன்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.